மழை இரவு. 3 முதியவர்கள் ஆலமரத்திற்குச் சென்றனர். இது இவ்வளவு நாளா முடிவடையல என்றார்கள். அவர்கள் கையில் பெட்ரோல். ஆலமரத்தை எரிக்க முயன்றனர். அப்போது கருப்பு பூனை மரத்தின் மேல் இருந்து குதித்தது. கண்கள் சிவப்பாக அல்ல, முழுவதும் இரத்தம் போல. காற்று திடீரென நின்றது. அவர்களில் ஒருவன் திடீரென அலறினான். அவன் கால் மண்ணில் சிக்கியது. மண் அவனை விழுங்கியது. மற்றவர்கள் ஓட முயன்றனர். ஆனால் ஆலமரத்தின் வேர் பாம்பு போல நகர்ந்து அவர்களை கட்டிப்பிடித்தது. பூனை அலறியது. அந்த அலறல் மனித சிரிப்பாக மாறியது. அடுத்த நாள் காலை ஆலமரத்தின் கீழ் 3 புதிய கல்லறைகள். யாரும் எதுவும் பேசவில்லை. கிராமம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி இப்போது வேறு. அது பழிவாங்கிய அமைதி. ஆதி அந்த இரவு மீண்டும் பூனையை பார்த்தான். இப்போது அதன் கண்கள் சிவப்பாக இல்லை, சாதாரணமாக இருந்தது. அது அவனை சுற்றி ஒருமுறை நடந்தது. நன்றி என்ற குரல் காற்றில் கரைந்தது. பூனை மெதுவாக மறைந்தது. ஆனால் ஆலமரம் இன்னும் அங்கேயே. அதன் வேர் கீழே எத்தனை ரகசியங்கள் இருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. இரவு 12 மணிக்கு இன்னும் சில நேரங்களில் ஒரு சத்தம் கேட்கும். அது பூனை அழுகை அல்ல. அது மண்ணுக்குள் இருந்து வரும் மெதுவான தட்டும் சத்தம். ஏனெனில் அந்த ஆலமரத்தின் கீழ் புதைக்கப்பட்டவர்கள் 3 பேர் மட்டும் அல்ல.